நீங்கள் படித்தால் உங்கள் விவசாயிகளுடைய கதை. இவர்களில் ஒருவராக உங்கள் ஊரில் யாரோ ஒருவர் இருந்திருப்பார். 100 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று விவசாயம் இல்லை. விவசாய நிலங்கள் எல்லாம் விலை போய்விட்டன, கட்டிடங்களாகிவிட்டது, வசிப்பிடமாக மாறிவிட்டது, தொழிற்சாலைகளாக மாறிவிட்டது. ஆனால் பேராசை மனிதன் மனதில் இருந்து போகவே இல்லை. நாளை காலையில் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டால் பகோமை போலதான் ஓடுவீர்கள். எனக்கு போதும் தானே, நான் இவ்வளவு ஓடிட்டு திரும்பி வந்து என் பிள்ளைகளுக்கு போதும் என்று நினைக்கவே மாட்டேன். அங்க ஓடனோடனே தெரியும் நேரம் இருக்குல்ல, ஓடிடலாம்ல. நாம் உண்மையில் பகவமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. அந்த விவசாயி 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்துட்டான். ஆனால் அவனுடைய பேராசை கொண்ட ஆன்மா நம் எல்லோருடைய மனத்திலும், நாம் எல்லோரையும் அன்றாடம் இப்படி பேராசை கொண்டவர்களாக உடல். அப்போ ஒரு கதை இலக்கியம் ஒரு மொழியில் எங்கோ எழுதப்பட்டது. எங்கோ ஒரு எழுத்தாளன் ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு இளைஞன் படிக்கும்போது அவனுக்கு ஒரு வாழ்க்கையை பற்றிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்ன என்றால், உனக்கு ஒருவேளை இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டால் உனக்கு தேவையானதுக்கு மேல ஒரு அடி கூட எடுக்காதே என்ற ஒரு உண்மையை எனக்கு கற்றுக். அப்போ ஒரு எழுத்தாளர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு சமூகத்திற்கு, அவர் எங்கோ ரஷ்யன் சமூகத்துக்கு சொல்றார், ரஷ்ய விவசாயிகளுக்கு சொல்றார். இவரே கால்சாயி பெரும் பண்ணையாளர். ஆனால் இவர் ஒரு கதையை எழுதுகிற போது அந்த கதையின் வழியாக ஒரு சமூகத்திற்கு என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த வாழ்க்கையை யாரோ ஒருவர் சொல்கிறார் என்பதற்காக, யாரோ ஒருவர் அப்படி வாழ்கிறார் என்பதற்காக நீங்களும் வாழ முயற்சிக்காதீர்கள் என்று. நான் இந்த கதையை படித்து மூடிவிட்டு, ஒருவேளை இந்த விவசாயிக்கு பதிலாக விவசாயியினுடைய மனைவியை ஓட விட்டிருந்தால் அவர் நிச்சயமாக இந்த பேராசை கொண்டவராக ஓடி இருக்க மாட்டார். அவர் ஒரே ஒரு வீடு கட்டுகிற நிலத்தை மட்டும் வச்சுட்டு, கிணறு இருந்தால் ஒரு கிணற்றை சொந்தமாக்கி கொண்டு, பசு இருந்தால் ஒரு பசுவை சொந்தமாக்கி கொண்டு, போதும் இந்த ஆசை என்று நிம்மதியாக மரத்தடியில் அமர்ந்து மிச்ச நேரத்தை வேடிக்கை பார்க்கத்தான் செய்வார். ஏன் ஒரு ரஷ்ய விவசாய பெண்மணிக்கு இருந்த அந்த மனது இன்றும் இருக்கிற இந்திய பெண்களுடைய மனது அந்த விவசாய ஆணுக்கு வரவில்லை என்றால், நிலம் தான் உங்களை வழிநடத்துகிறது என்று நம்புகிறோம். இன்னைக்கு கூட அப்படிதான். உங்களை நடுத்தர வயதை சேர்ந்தவராக இருந்தால் உங்களை சந்திக்கக்கூடிய ஒருவர், நீங்க இன்னும் வீடு கட்டலையா அப்படின்னு கேட்கும்போது உங்கள் மனதினுடைய மூலையில் குற்ற உணர்ச்சி எழும்பத்தான் செய்கிறது. வீடு கட்டுவது என்பது ஒரு வாழ்க்கையில் எல்லோருடைய கனவு. எல்லா பெண்களும் வீடு கட்டுவதை பற்றி வாழ்நாளெல்லாம் கனவு கண்டுவே தானே. சிலருக்கு தான் அதில் வெற்றி, சிலருக்கு பாதி வெற்றி, சிலருக்கு குறைவான வெற்றி. நானே கூட அவளது வீடுன்னு ஒரு கதை எழுதினேன் இதுக்காக. அப்படின்னா வீடு, வாழ்க்கை, நிலம், அதிலும் நிறைய நிலத்தை அடைவது, அங்க ஒரு வீடு, இங்க ஒரு வீடு, கொடைக்கானல்ல பங்களா, ஊட்டியில் ஒரு பங்களா, முடியும் என்றால் சுவிட்சர்லாந்துல ஒரு வீடு, இதையெல்லாம் சம்பாதிப்பது என்பதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய, உங்களுக்கும் பகவமுக்கும் வித்தியாசம் இல்லையா? உங்கள் வாழ்க்கை என்பது ஒரே நேரத்தில் இத்தனை வீடுகளிலும் உங்களால் வசிக்க முடியக்கூடியதானா? இல்லை. இப்போ இலக்கியம் வெறும் பொழுதுபோக்கிற்காக, உங்கள் இன்பத்திற்காக, உங்களை சற்று நேரம் மகிழ்ப்பதற்காக எழுதப்பட்ட வடிவம் இல்லை என்பது. அது ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்வதற்கு தேன் தடவி தருகிற மருந்து. அந்த மருந்தில் தேன் தடவப்பட்டிருக்கிறது என்பதற்காக உங்களுக்கு எளிதாக இருக்கிறது. தேனும் மருந்துதான், மருந்தும் மருந்துதான், இரண்டையும் ஒன்றாக கலந்து உங்கள் நாவில் அதை தடவுகிறான் படைப்பாளி. ஒரு டால்ஸ்டாய் எங்க இருந்தோ இப்படி ஒரு சின்ன ஊருக்கு எனக்கு அல்ல, உலகம் முழுக்க இந்த கதையை படிச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் இந்த கதையினுடைய சின்ன வடிவம் நான் படிக்கிற நேரத்தில் எல்லாம் துணை பாடத்தில் ஒரு கதையாக இருந்தது. நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. இந்த கதை திரைப்படமாக வந்திருக்கிறது. அப்படின்னா ஒரு படைப்பு எங்கோ தேசம் விட்டு தேசம் தாண்டி அந்த உலகத்துக்குரியது இல்லாமல் எல்லா நாடுகளுக்கும் சர்வதேசத்துக்குமானதாக மாறுகிறது என்கிற போது, புத்தகம் என்பது அந்த மொழிக்குரிய, அந்த நிலத்திற்குரிய படைப்பு மட்டுமல்ல, அந்த நிலத்தில் வளர்கிறது. நீங்கள் கடைக்கு போனால் நீங்கள் ஒரு ஆப்பிளை பார்ப்பீங்க, ஆசையாக வாங்குவீர்கள். ஆனால் காஷ்மீரினுடைய எந்த மரத்தினுடைய ஆப்பிள் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எந்த சிறுவன் அந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றினான் என்று தெரியாது. எந்த பெண் அதற்கு அமர்ந்து தன்னுடைய காதலை பேசினால் என்று தெரியாது. எல்லாரும் அந்த ஆப்பிள் பார்த்து கொண்டுதான் இருக்கும். உங்களுக்கு கடையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதுவும் கூட என்ன அப்படின்னா இனிப்பா இருக்கா புளிப்பா இருக்கா, அவ்வளவுதான். அதுக்கு விதை இருக்கிறதா என்று கூட நமக்கு கவலை இல்லை. இன்றைக்கெல்லாம் விதை என்பதே விவசாயத்தில் இல்லை. நேரடியாக வந்துச்சுன்னா பரவாயில்லைங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அப்படித்தான் ஒரு படைப்பும் பறிக்கப்பட்டு ஒரு மொழியில் தரப்படுகிறது. விளைந்த நிலம்,
அந்த பழத்தின் ஊடாக இருக்கக்கூடிய சூரியன், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காற்று, அந்த மரம் சந்தித்த மழை எல்லாமும் அதில் இல்லை. ஆனால் அதுதான் அதனுடைய சுவையாக மாறி இருக்கிறது. ஆப்பிளுக்கு ஒரு சுவை இருக்கிறது என்றால் அது அந்த நிலத்தில் விளைகிற அங்கே இருக்கிற மண்ணின், மழையின், காற்றின், சூரியனின் வெப்பத்தின் சுவைதான் அது இப்படி மாறி. நாம் படித்த நிறைய கதைகள் எங்கெங்கிருந்தோ நமக்கு சொல்லப்பட்டது. நான் என்னுடைய பள்ளி வயதில் ஒரு திரைப்படத்தை பார்த்தேன். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க இந்த படத்தை. அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற ஒரு திரைப்படம், எம்ஜிஆர் அவர்கள் நடித்தது. இப்ப கூட அப்பப்போ டெலிவிஷன்ல அந்த படம் போடுவாங்க. அந்த படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு வந்துட்டோம். எனக்கு அப்ப அந்த வயதில் அதிகமாக படத்தை தாண்டி எதுவும் தெரியல. கல்லூரி நாட்களில் படிக்கும் போது 1001 அரபிய இரவுகள் என்று அரபு நாட்டினுடைய மிகப்பெரிய கதை தொகுதியை படிக்கிறேன். அந்த கதை தொகுதியில் ஒரு கதை தான் அலிபாபாவும் 40 திருடர்களுடைய கதை. அந்த கதை பாக்தாத் நகரத்தில் நடக்கிறது. தமிழ் சினிமா பார்க்கும்போது நமக்கு பாக்தாதும் தெரியாது. இன்றைக்கு அங்கே வந்து போர் நடக்குது. இஸ்ரேலுக்கு பெரிய போர் நடந்துட்டு இருக்குது, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே. அந்த பெர்சிய நாடுகளுடைய வரலாறுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் கதை பாக்தாத்தில் நடக்கிறது. அலிபாபா வருகிறார், விறகு வெட்டியாக இருக்கிறார். அவருக்கு காசிம் என்ற ஒரு அண்ணன் இருக்கிறார். அண்ணன் தம்பிகள் இருவரை பற்றிய கதை அது. அந்த கதை 1001 இரவுகளுடைய கதை என்று தெரியாமலே நாம் எல்லாரும் பார்த்திருக்கிறோம். இந்த கதைக்கு என்ன சிறப்பு தெரியுமா? இந்த திரைப்படம் 18 முறை இந்தியாவில் வேற வேற மொழிகளில் படமாக்கப்பட்டது. எல்லா இந்திய மொழிகளிலும் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. பண்ணப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் அலிபாபாவாக இருப்பாது, 40 திருடர்களாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த போன்ற 40 திருடர்களையும் நமக்கு தெரியும், நாமே நிறைய பார்த்திருப்போம். அது போன்ற ரகசிய குகைகளும் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும், திறக்கத்தான் தெரியாது. அந்த கதையில் ஒரு வசதியான அண்ணன், ஏழ்மையான தம்பி. வசதியான அண்ணன் வசதியான பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மாளிகையில் வசிக்கிறார். விறகு வெட்டியாக இருக்கக்கூடிய அலிபாபாவிற்கு கதையில் திருமணம் ஆகிவிட்டது. சினிமாவில் தான் அவர் காதலிப்பார். கதையில திருமணம் ஆயிடுச்சு, மனைவி இருக்கிறாங்க, கஷ்டப்படக்கூடிய விறகு வெட்டி. அவர் ஒரு நாள் கழுதைகளோடு விறகு வெட்டிட்டு திரும்பி வரும்போது திருடர்கள் குகைக்கு போறதை பார்க்கிறார். திருடர்கள் குகையை ஒரு ரகசிய சொல்லால் திறக்கிறார்கள். உள்ள போகிறாங்க, பொருளை வைத்துட்டு வெளியே போறதை பார்க்கிறாங்க. இன்னைக்கு நாம கம்ப்யூட்டர்ல பாஸ்வேர்டு போட்டுருக்கோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே முதல்ல ஒரு பாஸ்வேர்டு போட்ட கதவையே அவர்கள் செய்துட்டாங்க. ஓபன் சிசாமி, திறந்திடு சிசிஐன்னு தமிழ்ல அதை மாத்திருக்கிறாங்க. அந்த சொல்லை சொன்னால் கதவை திறந்துடும். அதை காட்டுவார்கள் ஒரு காட்சியில். கீழே கதவை சுழற்றி திறப்பார்கள். அப்படி திறந்து மூடுகிற ரகசிய கதவின் உள்ளே சென்று தேவையான பொருட்களை எல்லாம் அலிபாபா பார்க்கிறார், எடுக்கிறார். அரபிய கதையில் அதில் ஒரு அழகான வரி இருக்கிறது. அங்கு பொன்னும் வைரமும் மலை மலையாக குவிந்து கிடந்தன. ஆனால் அலிபாபா தன் தேவைகளுக்கான அளவு மட்டும் பொன்னை எடுத்துக்கொண்டார். திருடர்களிடமிருந்து திருடும் போதும் கூட ஒரு அறத்தை கடைபிடிக்கணும் போல இருக்கு. அவரும் அழித்து வந்துடலாம், எல்லாம் திருட்டு போறது. அவர்கள் கணக்கு பார்க்க முடியாது. ஆனால் 2 கழுதைகள் அதுல சுமக்கிற பொதிய அளவிற்கு தேவையான தங்கத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகிறார். பொருட்களை எல்லாம் கொண்டு போகிறார். வீட்டுக்கு போனவுடனே அலிபாபாவினுடைய மனைவி கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? இவ்வளத்தையும் எங்க போய் கொள்ளையடிச்சுட்டு வந்த அப்படின்னு. இல்லம்மா, ஒரு குகையில் நடந்தது, எல்லாருக்கும் சொன்னாலும் அந்த அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க. இது ஒரு குற்றம், உன்னை பிடித்துட்டு போயிடுவாங்க, ஜெயிலுக்கு போயிடுவா. ஜெயிலுக்கு போட்டால் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான். இந்த ஆசை வேண்டாம், இந்த பணம் வேண்டாம், எல்லாவற்றையும் திருடட்டே கொடுத்துருங்க. இல்லை இல்லை, இதை வைத்துக்கொண்டு சில நல்ல காரியங்கள் செய்யலாம் என்று நினைக்கிறேன், வைத்திருக்கிறேன். இவர்களுக்கு எவ்வளவு தங்கம் கொண்டு வந்தார்கள் என்று பிரித்து பகுத்து அறிய தெரியாது. அதனால என்ன செய்தார்களா, அந்த தங்க நாணயத்தை எடை போடுவதற்காக ஒரு தராசு வேண்டும் என்று தராசு வாங்க போனாங்களாம். அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்தார்கள். ரூபாய் நோட்டை நிறைய பேருக்கு என்ன தெரியாம 1 கிலோ 2 கிலோ என்று ரகசியமாக இரவில் எடை பார்ப்பார்கள் என்று கிராமத்தில் சொல்லுவாங்க. அண்ணன் வீட்டில் போய் தராசு வாங்கி தராசில் தங்க காசுகளை அலிபாபா எடை பார்க்கிறார். அதெல்லாம் படத்துல வராது, கிடையாது, கதையில் இருக்கிறது. எடை பார்த்து விட்டு எவ்வளவு எடை இருக்கிறதோ அவ்வளத்தையும் பார்த்து என்ன செய்கிறார்னா எல்லாவற்றையும் மண்ணுக்கு கீழே புதைத்து விடுகிறார். நிறைய பழைய தலைமுறையில் வீட்டு பொருட்களை எல்லாம் இப்படி மண்ணுக்குள்ள புதைத்துட்டு தாத்தாவும் மண்ணுக்குள்ளே போயிட்டாரு. அந்த பொருட்கள் எங்கே போனது என்று யாருக்கும் தெரியாது, யாருக்கும் அது இஷ்டம் கிடைக்கிறது. அவர் போன போது அந்த காசிம் என்று அழைக்கப்படக்கூடிய பணக்கார அண்ணனுடைய மனைவி ஒரு தந்திரம் செய்திருக்கிறார். இந்த தராசு தட்டில் ஒரு மெழுகை ஒட்டி இருக்கிறார். எந்த பொருளை நீங்கள் எடை போட்டாலும் அந்த மெழுகை ஒட்டி கொள்ளும்.
அவள் தராசில் தங்க நாணயங்களை எடை போட்டிருக்கிறார் உங்கள் தம்பி என்ற அண்ணனிடம் சொல்லி, நீங்கள் எல்லாம் எண்ணி செலவிடுகிற ஆளாக இருக்கிறீர்கள், உங்கள் தம்பியோ தராசில் நிறுத்து பொற்காசுகளை செலவிடுகிற மனிதனாக இருக்கிறார் என்று சொன்ன உடனே அண்ணனுக்கு நம்ப முடியல. ஏன் தம்பியா? இந்த பாரு பொற்காசு, ஒரு நாணயம் ஒட்டி இருக்கிறது. உடனே அவர் சொல்றாரு, அப்படியா, என் தம்பியை நேரில் போய் கேட்கிறேன்னு கேட்கிறார். தம்பி உண்மையை சொல்கிறார். தம்பி போன அதே குகைக்கு போய் அண்ணன் குகையிலிருந்து வெளிவருகிற அந்த சொல் தெரியாமல் உள்ளேயே இறந்து போகிறார். இது அந்த கதை. இந்த கதை நமக்கு தமிழில் வரக்கூடிய இதே திரைப்படம் போலவே தான் மூலத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. 1001 இரவுகள்ங்கிற இந்த கதையை உலகத்தினுடைய எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்த்திருக்கிறார். தமிழிலும் கூட ஆலை நடராஜன் என்பவர் 1001 இரவு கதைகள் என்ற தொகுதியாக வெளியிட்டு 10 தொகுதிகளுக்கு மேலாக வெளியிட்டிருக்கிறார். ஒரே பெரிய 1001 இரவுகள் என்ற ஒரு பெயர்ல பெரிய எழுத்து கதை கூட வந்திருக்கு. தமிழில் முழுமையாக இதை வாசிக்க முடியும். இந்த கதை உண்மையில் 1001 இரவுகள் தொகுப்பில் உள்ள கதை தானா, சேர்த்துட்டாங்களா? ஏன்னா நிறைய கதைகளை ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் ஒரு புத்தகத்தோட சேர்த்துருவாங்க. இப்ப கூட நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிக்கும் என்றால் நம்ம சாக்ரட்டிஸின் கீழே எழுதிடுவோம். அவர் சொன்னாரோ இல்லையோ, சாக்ரட்டிஸ் பேர்ல ஏராளமான பன்மொழிகள் இருக்கு. அப்படி யாரோ ஒருவர் இந்த கதையை சேர்த்து விட்டு இருக்கக்கூடும். அந்த கதையினுடைய அமைப்பில் இந்த கதை பொருந்தவில்லையே என்று தேடி பார்த்தேன். படித்தால் 18ஆம் நூற்றாண்டில் கேலண்ட் என்ற ஒரு பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளர் அவர்தான் இந்த கதையை 1001 இரவுகளில் சேர்த்திருக்கிறார். ஒரு சிரியாவில் இருந்து வந்த ஒரு கதை சொல்லி இந்த கதையை சொன்ன உடனே நல்ல கதையா இருக்கு, இந்த பெட்டிக்குள்ளேயே போட்டுருவோம் என்று 1001 கதைகளுக்குள்ளாடியே போட்டுட்டார். எங்கோ ஒரு பிரெஞ்சு மொழிபெயர்ப்பில் வந்த கதை நாம பார்க்கிற நம்ம ஊர் தியேட்டர்ல, ஒரு டூரிங் தியேட்டர்ல மாலை நேரம் பார்க்கிற எரியா படம் வரைக்கும் வந்துருச்சு. அப்படின்னா அந்த புத்தகம் எத்தனை நாடுகளை, எவ்வளவு கதைகளை, எவ்வளவு கடந்து வரும். இந்த கதையில் எனக்கு பிடித்தமானது என்னன்னா, அந்த வரக்கூடிய திருடர்கள் எண்ணெய் வாங்குபவர்களாக வருவார்கள். எண்ணெய் பீப்பாய்களோடு எண்ணெய் விற்கக்கூடியவர்களாக வருவார்கள். இன்றைக்கும் திருடர்கள் எண்ணெய் திருடுவர்களாகத்தான் வருகிறார்கள். எண்ணெய் திருடுவதுதான் அவருடைய நோக்கம். அவர்கள் எந்த தேசத்திலிருந்து வருகிறார்கள் என்று நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஆனால் எண்ணெய் பீப்பாக்களோடு தான் அந்த திருடன் வருவான். எண்ணெய் பீப்பாக்களை எல்லாம் மார்ஜியானா மலை பாறையிலிருந்து உருட்டி விடுகிற அந்த படத்தினுடைய காட்சி கூட இருக்கிறது. இப்போ ஒரு கதை, நமக்கு தெரிந்த கதை, நாம் பார்த்த கதை. அநேகமாக எல்லோருக்கும் அலிபாபா என்றாலே இந்த படம் தெரியும், கதை தெரியும். குழந்தைகள் கூட அதை காமிக்ஸா படிச்சிருக்காங்க. ஆனால் எங்கேயோ ஒரு 1001 இரவுகள் கதையிலிருந்து தொடங்கி உலகம் முழுவதும் சென்று அங்கெங்கே இருந்து மாறி 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 ஒரு தமிழுக்கு வந்து, தமிழில் திரைப்படமாக இருக்கு, தெலுங்குல, இந்தியில, உருதுல எல்லா மொழிகளுக்கும் வந்திருக்கிறது என்றால் ஒரு படைப்பு. அந்த மொழிக்கு உரியது மட்டுமல்ல. ஒரு சிறிய கதை சொல்லியால் இந்த கதை சொல்லப்பட்டது என்று கேலண்ட் எழுதினாலும் கூட அந்த கதை 1001 இரவுகளில் சேருகிறது, உலகம் முழுக்க பயணம் செய்துட்டே. அப்படின்னா ஒரு புத்தகம் இப்படித்தான் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு எதன் வடிவாகவோ வழியாகி பயணம் செய்து வேறு வேறு மனதை, வேறு வேறு மக்களை, வேறு வேறு தலைமுறைக்கு போய்கிட்டே இருக்கு. இங்கே நீங்கள் போனால் ஒரு புத்தகத்தை வாங்கும்படி நான் சிபாரிசு செய்வேன். அது வந்து தாவோ என்று அழைக்கப்படக்கூடிய தாவோ தத்துவங்களை பற்றிய ஒரு புத்தகம். பொதுவா தத்துவம்னாலே நம்ம நினைச்சோம் வயசானவங்க படிக்கிறது என்று. தத்துவங்கள் பயில வேண்டியவர்களே இளைஞர்கள் தான். இளைஞர்கள் தத்துவம் படிக்காமல் உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. நீங்கள் வாழ்வினுடைய அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய துவக்க வயதிலேயே தத்துவங்களை கருத வேண்டும். அதில் இந்த தாவோ என்ற புத்தகத்தை சி மணி என்ற ஒரு கவிஞர் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். கிரியா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறார். சின்ன நூல் தான், 81 பாடல்கள் கொண்ட ஒரு புத்தகம் தான். ஆனால் அதை மொழிபெயர்ப்பதற்கு பல ஆண்டுகள் அவர் செலவிட்டிருக்கிறார். அவ்வளவு எளிதாக மொழிபெயர்க்க முடியாத ஒரு புத்தகம் அது. அது ஒரு ஞானத்தினுடைய பொக்கிஷம். தாவோ என்பது சீனர்களை பொறுத்த மட்டில் அவர்களுடைய ஞான நூல். 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட லாவோட்ஸே எழுதிய ஒரு ஞான நூல் அது. அப்படிப்பட்ட ஒரு 6ஆம் நூற்றாண்டில் ஒரு ஞான நூல் தமிழ்ல எளிதாக வாசிப்பதற்கு கையடக்கமான சின்ன புத்தகமாக இருக்கிறது. நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சீமணி மொழிபெயர்ப்பு ஏன் சிறப்பு என்று சொல்லுவேன் என்றால், அந்த ஞானத்தை தமிழில் தருவதற்கு தமிழுக்கேற்ற ஞான மொழியோடு அவர் தந்திருக்கிறார். அதில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்களை மட்டும் நீங்கள் பட்டியலிட்டு பார்த்தால் தெரியும் எவ்வளவு நேர்த்தியாக சீமணி மொழிபெயர்த்திருக்கிறார் என்று தெரியும். ஒன்றே அதிலிருந்து உதாரணம் சொல்கிறேன். ஒரு குயவன் பானை செய்யும் போது
அது அழகாக இருக்க வேண்டும் என்று மிக கச்சிதமாக பானையை செய்கிறான், விளிம்பு வைக்கிறான். ஆனால் பானையினுடைய பயன்பாடு என்பது அதன் வெற்றிடத்தில் தான் இருக்கிறது. பானை என்பது ஒரு பயனும் கிடையாது, வெற்றிடம்தான் பயன்பட போகிறது. வெற்றிடத்தை அப்படியே பயன்படுத்த முடியாது என்பதற்காக பானையாக பாத்திரமாக மாற்றினோம். இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சொன்னால் உங்கள் வீடே ஒரு வெற்றிடம் தான். நீங்கள் வெற்றிடத்தில் தான் வசிக்கிறீர்கள், வெற்றிடத்தில் தான் உறங்குகிறீர்கள், வெற்றிடத்திற்கு பாதுகாப்பு சுவர்கள் தான் உண்டு. படித்த மறுநிமிடம் என் மூளையில், என் மனதில் ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது. என்ன என்றால், வெற்றிடத்தை கையாளுவதுதான் கடினம். வெற்றிடத்தை நீங்கள் அப்படியே செய்ய முடியாது. நீங்க எப்போதாவது சும்மா நீங்க சாதாரணமா இருக்கும்போது உங்க பேண்ட் பாக்கெட்டுல கை விடுங்க, உள்ள ஒண்ணுமே இல்லை, ஆனால் நீங்க ஒரு சந்தோஷத்தை அடைவீர்கள். எப்போதெல்லாம் வெறுமையை நீங்கள் தொடுகிறீர்களோ, வெற்றிடத்தை தொடுகிறீர்களோ, அப்போதெல்லாம் உங்கள் மனம் சந்தோஷத்தை அடையும். நம்ம அதை அச்சம் தரக்கூடிய ஒன்று இல்லை. வெற்றிடம் என்று சொன்னோடனே நமக்கு ஒரு அச்சம் வருது. அச்சம் இல்லை என்பது இதை ஒரு கலை வடிவமாக மாற்றி தருகிறது. அந்த கலை வடிவமாக மாறும்போது பானையாக உருப்படுகிறது. இவன் தான் அந்த பானையினுடைய வடிவத்தை செய்கிறான். கச்சிதமாக இருக்கும். அது பயன்பாட்டுக்குரிய வடிவம் என்றாலும் ஒரு கலை பொருளை போல நேர்த்தியாக செய்யப்பட்ட வடிவம் அது. ஆனால் பயன்பாடு பானையினுடைய இந்த வனப்பில் இல்லை, வடிவத்தில் இல்லை, வெற்றிடத்தில் இருக்கிறது. 6ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு ஞானி சீனாவில் இப்படி எளிய மக்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார். இது மன்னர்களுக்கு அளிக்கப்பட்ட உபதேசம் அல்ல, எளிய மக்களுக்கு அளிக்கப்பட்ட உபதேசம். அவர் எல்லா பாடலுமே எளிமையான சிறு சிறு கன்னிகள். நமக்கு ஊர்ல இப்படி நம்மகிட்ட அந்த மரபு இருக்கு. இந்த மாதிரியான கன்னிகளின் வழியாக ஞானத்தை சொல்லுவோம். அதில் அவர் இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, மனிதன் விரைப்பாக இருக்கிறான், விரைப்பாக நடந்து கொள்கிறான். விரைப்பாக இருக்கிற பொருட்கள் நீடித்து இருக்காது, லகுவாக இருக்கக்கூடிய பொருட்கள் நீடித்து இருக்கும். தண்ணீர் லகுவாக இருக்கிறது, தண்ணீர் ஈரத்தோடு இருக்கிறது, தண்ணீர் மிருதுவாக இருக்கிறது, நீண்ட நாள் இருக்கிறது. அப்படின்னா மனிதன் உயிரோடு இருக்கும் வரை இருக்கக்கூடிய விரைப்பை விட அவன் இறந்த பிறகு அவனின் உடலில் இருக்கக்கூடிய விரைப்பை நீங்கள் தாங்க முடியாது. அப்போ வாழ்க்கையிலேயே எதற்காக நீங்கள் இவ்வளவு இலகுவாக இருக்க வேண்டிய நீங்கள் இவ்வளவு விரைப்பாக நடந்து கொள்கிறீர்கள்? உங்கள் அதிகாரம், உங்கள் படிப்பு, உங்கள் செல்வம், உங்களிடம் இருக்கக்கூடிய உங்களை பற்றி இருக்கக்கூடிய பெரிய கர்வம் எல்லாம் உங்களை விரைப்பாக மாற்றுகிறது. நான் பெரிய ஆள், அவன் சொன்னான். அப்படியல்ல, விரைப்பான பொருட்கள் நீடிக்காது. அப்போ ஒரு ஞான மொழி சீனா முழுவதும் வந்து, சீனாவிலிருந்து ஜப்பானுக்கு போய் யூரோப்பாவுக்கு வந்து எத்தனை மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. தமிழில் ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு கிடைக்கிறது என்றால் அந்த மொழிபெயர்ப்பை நீங்கள் வாங்கி படிப்பதோடு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை உணரத் தொடங்குகிறீர்கள் என்றால் என்ன நடக்கும்? உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். நீங்கள் எதை துயரென நினைக்கிறீர்களோ அது துயரில்லை என்று உணர்கிறீர்கள். எந்த மகிழ்ச்சி பறிபோய்விட்டது என்று நினைப்பீர்களோ அந்த மகிழ்ச்சி உங்களிடம்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். ஒரு சமநிலையை உருவாக்குவதுதான் அந்த தாவோவினுடைய அடிப்படை. அது உங்கள் வாழ்க்கையை சமமாக பார்த்து செல்கிறது, சமமாக உணர்ச்சிகளை கையாள செல்கிறது, சமமாக இந்த வாழ்வை மதிப்பிட செய்கிறது என்றால் அது ஒரு ஞானம். அந்த ஞானம் தமிழுக்கு இருக்கிறது. அப்ப எந்த மொழி யார் சொன்னது எல்லாம் கடந்து நம்மிடம் அந்த புத்தகம் வந்து சென்றது. காஃப்கா என்ற ஒரு எழுத்தாளர், நவீன இலக்கியத்தில் அவரை ஒரு பெரிய மேதையாக கொண்டாடுகிறார்கள். தமிழில் அவருடைய நிறைய புத்தகங்கள் வந்தது. அவருடைய ஒரு கதையை சொல்லி நேரம் கருதி என் உரையை முடிக்கிறேன். ஒரு குளிர் பிரதேசத்தில் மிக கடுமையான குளிர் இருக்கக்கூடிய ஒரு இரவில் ஒரு மனிதன் குளிர் காய்வதற்கான நிலக்கரி இல்லாமல் கஷ்டப்படலாம். அங்கெல்லாம் என்ன பண்ணால் நிலக்கரி அடுப்பு தான். நிலக்கரியை வாங்கிட்டு வந்து அந்த அடுப்பில் போட்டிங்கன்னா கொஞ்சம் வெப்பம் இருக்கும், வீடெல்லாம் கதகதப்பாக இருக்கும். இவன் ஒரு ஏழை, இவனிடம் நிலக்கரி வாங்க காசு இல்லை. இருந்த நிலக்கரி துண்டுகளை எல்லாம் போட்டு கூட அவன் குளிர் காய்ஞ்சிட்டான். இப்போ எதுவுமே இல்லை. ஒரு இரும்பு வாளியை எடுத்துக்கொண்டு நிலக்கரி விற்பவனுடைய வீட்டுக்கு போய், எனக்கு கொஞ்சம் நிலக்கரி கடனாக கொடுங்கள், குளிர் தாங்க முடியல, இதே குளிரில் இரவெல்லாம் இருந்தால் இறந்துடுவேன்னு கேட்கறதுக்காக அவன் வீட்டுக்கு போகிறான். அந்த நிலக்கரி வியாபாரியோ பேராசை பிடித்தவன். இந்த மாதிரி நெருக்கடியில் வந்தால் 2 மடங்கு விலை கேட்பான். அதுவும் ராத்திரி நேரம் கழிச்சு வந்தீங்கன்னா அவன் திறக்க மாட்டான். இவர் கதவை தட்டுகிறார். உள்ளே இருந்த அவனுக்கு திறக்க மறுக்கிறான். இவர் சொல்றார், ஐயா, உங்களை எனக்கு சிறு வயதிலிருந்தே தெரியும், என் தந்தையை உங்களுக்கு தெரியும், நீங்கள் இளமையில் எப்படி இருந்தீர்கள் என்ற வரைக்கும் எனக்கு தெரியும். நிறைய முறை உங்களிடம் வாங்கியிருக்கிறேன், பணம் கொடுத்திருக்கிறேன். இப்போது என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் குளிர் தாங்க முடியல, இறந்துடுவேன், எனக்கு கடன் கொடுங்கள், ஒரே ஒரு இந்த இரும்பு வாடினாலே நிலக்கரி கொடுங்கிறார்.
இந்த ஆளுக்கு தன்னை சொன்னது, தான் சிறுவயதை சொன்னது, இவங்க அப்பாவை சொன்னதுன்னே கொடுத்துடலாமோன்னு லேசா ஒரு ஆசை உண்டாகிறது. உள்ளிருந்து அவர் மனைவி சொல்கிறார், நீ ஒரு பைத்தியக்காரன், ஒருவனை எளிதாக ஏமாற்ற வேண்டும் என்றால் அவன் கடந்த காலத்தை சொல்லணும், அதிலும் குறிப்பாக அவன் இல்லாமல் இருந்த நாட்களை சொன்னால் அவன் மனம் இது கொடுத்துருவான். நீ இப்போ வசதியான ஆளியா, நீ ஏன் கொடுக்கணும்? வர்ற போறவனுக்கெல்லாம் நிலக்கரி இப்படி கொடுக்கறதுக்காக நாம வியாபாரம் பண்றோம். கதவை திறக்காதே, மன்றாடுகிறவர்களுக்காக கதவை திறக்க ஆரம்பித்தால் நீ வணிகனாக இருக்க முடியாதுங்கிறார். ஏன்னா வணிகர்களுக்கு அறம் என்பது மன்றாடுகிறவர்களுடைய குரல் கேட்கக்கூடாது என்பதுதான் போல. நான் நல்ல வணிகர்கள் அப்படி இல்லையே, அவர்கள் நிறைய ஈகை தருகிறார்கள், கொடை கொடுக்கிறார்கள், அறம் செய்கிறார்கள். நானே பார்த்துக்கிறேன். ஒருவேளை மோசமான வணிகர் என்பதற்கு அடையாளமாக கூட இருக்கலாம். இவன் கதவை திறக்கலாம். அவன் தட்டி 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 குளிரில் ஓய்ந்து கடைசியில் என்ன செய்யன்னு தெரியும், என்கிட்ட பணம் இல்லை, அதனால எனக்கு நிலக்கரி கிடைக்காது என்றால் இந்த உலகம் எவ்வளவு குரூரமானது என்று கேட்கிறான். ஒரு மனிதனை அவனுக்கு பணம் இல்லை என்பதற்காக சாக விடும் என்றால் இந்த உலகம் உண்மையில் அன்புமயமானது. நாம் இவ்வளவு சொல்லுகிறோமே, இவ்வளவு தேவாலயங்கள் இருக்கிறது, இவ்வளவு வழிபாடுகள், இவ்வளவு அன்பை பற்றி பிரச்சாரம் இருக்கிறோமே, நன்றாக தெரிகிறது குளிரில் ஒரு மனிதன் இறந்து விடுவான் என்றால் இன்னொரு மனிதன் சாகட்டும் என்று கைவிடுவான் என்றால் இந்த வாழ்க்கை எனக்கு தேவைதானா என்று நினைக்கிறான். இரும்பு வாளியோடு நடந்து கொண்டிருந்தவன் இரும்பு வாளியோடு பறந்து வானில் மறைந்து விட்டான் அப்படின்னு கதை முடிஞ்சது. இரும்பு வாளியோடு அவன் பறந்து மறைந்து விட்டான் என்பதே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அது எப்படிங்க மறப்பான்? மறந்துவான். அவன் மறக்கவில்லை. அவன் இந்த உலகம் வேண்டாம் என்று இன்னொரு உலகத்தை நோக்கி போயிட்டான். நடந்து போயிருக்கலாம், வீட்டுக்கு போயிருக்கலாம், வழியில செத்துருக்கலாம், என்னவா நடந்திருக்கலாம். ஆனால் எழுத்தாளன் ஒரு மாயத்தை உருவாக்குகிறான். என்ன என்றால், நீங்கள் எப்போது ஒரு மனிதனை கைவிடுகிறீர்களோ அப்போது அவன் பறப்பவனாக மாறிவிடுவான், அவன் அதிசயங்கள் கொண்டவனாக மாறிவிடுவான். அவன் இரும்பு வாடியோடு பறந்து போவதை யாரும் பார்க்கவில்லை. அதுதான் இல்லாதவர்களுடைய துயரம் என்பது. அவர்களுடைய எந்த அதிசயமும் உலகத்தின் கண்களுக்கு பொருட்டே இல்லை. இதுவும் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக காப்கா எழுதிய ஒரு கதை தான். ஆனால் அந்த கதை இன்றைக்கும் எங்கோ ஒரு மூலையில் ஒரு வெளிச்சம் போல நமக்கு பொருந்துகிறது. என்ன அப்படின்னா, என்றாவது இல்லாதவர்கள் உங்கள் கதவை தட்டி இப்படி ஒரு நெருக்கடியின் போது உதவி கேட்பார்கள் என்றால் ஒருபோதும் நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள். உங்களிடமிருந்து எதையேனும் கொடுங்கள். ஒரு வாழை நிறைய இல்லையா, ஒரு துண்டு நிலக்கரியாவது கொடுங்கள். இல்லாவிட்டால் திறந்து அந்த மனிதனோடு கொஞ்சம் உரையாடுங்கள். கணப்பின் அருகே உட்கார வையுங்கள். கொஞ்சம் ஒரு குவளை தேநீர் கொடுங்கள். அது போதும் நீங்கள் மனிதர்கள் என்பதற்கு அடையாளம். நாம் எல்லோரும் அப்படி இருப்போம் என்று நம்புகிறேன். அப்படி இல்லாதவர்கள் இருக்க முயற்சிக்கலாம் என்று சொல்கிறேன். அதற்கு புத்தகங்கள் உறுதுணை செய்யும். நன்றி என்பது.